நேற்று தினம் கூட எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தார். தேர்தலுக்கு முந்தைய கருப்பு சட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டார். தேர்தலுக்கு முன்பாகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நிச்சயமாக மக்கள் கருப்பு சட்டை அடையாளம் கொடுப்பார்கள். எதற்கு கருப்பு சட்டை போட்டீங்க? எதுவுமே தெரியாத யாரோ சொல்றது பேச்ச கேட்டுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டார். என்ன நோக்கம்? பாராளுமன்றம், நம்முடைய பாராளுமன்றத்தில் தொகுதி டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை செய்வதற்காக ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அதற்காக எதிர்ப்பு கொடுத்து கருப்பு சட்டை போட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் பாராளுமன்ற எண்ணிக்கை குறையாது, அந்த சதவீதம் குறையாது. ஏற்கனவே இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. தமிழ்நாடு டீலிமிட்டேஷன்ல எந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு தெளிவா சொன்னார். அதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சருக்கு அடிமையா இருக்காரு, அவர் தேர்தலில் சொன்ன வார்த்தையை நம்பி பேசுறாரு, அவரு பொய் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதை தண்ணீரை எழுத வேணும்னு சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நேற்றைய தினம் பாரத பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார், எந்த மாநிலம் பாதிக்காது, அந்த பாதிப்பு அடையாத அளவிற்கு தொகுதி வரையறை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டு 6 மணிக்கு, நேற்று 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டாரு. தமிழகத்தில் இப்பொழுது இருக்கின்ற 39 நாடாளுமன்றத்தை 59 நாடாளுமன்றமாகப்படும். எத்தனை? 59. இப்ப இருக்கிற சதவீதம் 7.18. இப்ப நம்முடைய சதவீதம் 7.18. இப்ப நம்முடைய மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் அறிவிக்கப்பட்டது 7.23. 7. அப்ப அதிகம் வந்துடுது இல்ல? இவருக்கு என்ன 6 மணிக்கே சொல்லியாச்சு. இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் பாருங்க. 7 மணிக்கு பேசுறார், 6 மணிக்கு நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியாச்சு. அப்ப கருப்பு சட்டை கழட்டி இருக்க வேண்டியதான? எதுக்கு கோரிக்கை வச்சீங்க? அந்த கோரிக்கைக்கு அவர்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி அற்புதமா தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை மத்திய அரசு அறிவிச்ச பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு பேசுறாரு. மீண்டும் தமிழ்நாடு தாங்காது. யாரு பேசுறது? ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீட்லயும் கருப்பு கொடி கட்டவன் சொன்னாரு. கட்டுனாங்களா யாராச்சும்? நானும் கோயம்புத்தூர்ல சுத்தி பார்த்தேன் நேத்து. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர்லாம் ஒரு வீட்டில் கூட கருப்பு கொடி கட்டல. ஏன்னா மக்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி சொன்னா சரியா இருக்கும். அதனால யாரு கருப்பு கொடி காட்டல, அப்படியே மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணினார்களோ, மத்திய அரசாங்கம் என்ன உறுதிமொழி கொடுத்ததோ அது நேற்று தினம் பாராளுமன்றத்தில் மாலை 6 மணிக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்ப இனிமேல் கருப்பு சட்டைக்கு வேலை இல்லாத போச்சு. இது ஒன்னதான் முடிச்சுக்கிட்டு நம்ம பத்தி பேசிட்டு இருந்தாரு திரு ஸ்டாலின் அவர்களே. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். உண்மைதானே? பதில் சொன்னாரா? அதை விட்டுட்டு நான் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மத்திய அரசு எதிர்ப்பேன், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் பிரச்சனை, தேர்தல் எங்க நடக்குது, அப்புறம் டெல்லி எதுக்கு இருக்கிற? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன சட்டமன்ற தேர்தல் தானே? அப்புறம் டெல்லிக்கு எதுக்கு பேசிட்டு இருக்காரு? அவருக்கு மூளை குழம்பி போச்சு. ஏதோ தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற பொது தேர்தல், வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் அப்படிதான் நினைக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, எங்க பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
என்ன செய்வது பாவம். அப்புறம் தம்பியே சொல்லிட்டாரு, இதோட கடைசி தேர்தலுங்க, இல்லைங்க அவர் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கத அவர் வேடிக்கை பார்க்கணும்.